சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்ன பேச்சு, எப்படிப்பட்ட பேச்சு! ஏ அப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒரு பெண் பேசிக்கொண்டு உன்னை மயக்கிக் கொண்டு இருக்கிறாய். ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் மாறும் என்பதையே அவள் மறந்துவிட்டாளோ? எனக்கு அவள் உன்னிடம் பேசும் பொழுது இப்படியெல்லாம் இந்த பிள்ளை பேசுகிறது பார் என்றுதான் தோன்றுகிறது. பேசுவதையெல்லாம் விட எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறது இந்த பிள்ளை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய் ஒரு பெண்ணின் மீது. அந்த பெண் யார் என்பதையும் நானே சொல்கிறேன். நான் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த பெண் யார் என்பதையும் கண்டுபிடித்து நீயே விடுவாய். ஒரு பெண்ணை நீ அதிகமாக நம்புகிறாய். பண விஷயத்திலும் சரி, ஒரு நகை விஷயத்திலும் சரி, ஒரு நாணயமாக இந்த பெண் இருப்பாள் நிச்சயமாக என்று நீ அந்த பெண்ணை அதிகமாக நம்பினாய். ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நம்பிக்கொண்டுதான் இருந்தாய். சில நேரத்தில் அவள் மீது சந்தேகத்தோடு ஒரு எண்ணம் வந்தாலும் சரிதான், மற்றவர்கள் யாராவது சொன்னாலும் சரிதான். அவள் அப்படியெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப காலமாக அந்த பெண்ணோடு பழகி கொண்டு இருக்கிறேன். எல்லோரும் சொல்லலாம், ஆனால் அந்த பெண் அப்படி கிடையாது என்று நீ சொல்வாய். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீ நன்றாக யோசித்துப்பார். சில நேரத்தில் அந்த பெண் தான் உனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறாய். அதுவும் பண பிரச்சனையை. உன்னிடம் ஒரு பணத்தை தந்துவிட்டேன் என்று சொல்வது, அங்கு போய் நீ பணமே தரவில்லை என்று சொல்வது. இந்த பணத்தினால் ஒரு பெண் எத்தனையோ பிரச்சனைகளை அந்த பெண்ணால் உனக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் எல்லா பிரச்சனையும் செய்துவிட்டு ஓடி வந்து, அக்கா என்னை மன்னித்து விடுங்கள், அந்த நிலைமையில் நான் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அது மட்டும் அல்லாமல் என்னுடைய குடும்ப சூழ்நிலையால் உங்களுடைய பணத்தை எடுத்து நான் செலவு செய்துவிட்டேன். நான் சீக்கிரமாக அந்த பணத்தை நான் உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் என்று அந்த பெண் சொல்லி இருக்கிறாள். சொல்லப்போனால் நீ வேறொரு விஷயத்திற்காக கொடுத்தால் அவள் அவளுடைய குடும்பத்திற்கு பயன்படுத்தி கொண்டு உனக்கு அதை தராமல் இன்று வரைக்குமே வைத்திருக்கிறாள். இதையும் மற்றவர்கள் உனக்கு சொல்கிறார்கள், இவள் செய்வது தவறு, நீ உன்னுடைய காசு பணத்தை இழக்கிறாய், மற்றவர்களுக்காக ஏன் இதெல்லாம் செய்கிறாய் என்று. ஆனால் நீ சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவள் கஷ்டத்தில் இருக்கிறாள், இந்த நேரத்தில் எதுவும் பேசக்கூடாது என்று. உன்னுடைய மனதை இங்கு புரிந்து கொள்ளவில்லை பாத்தியா அந்த பெண் இந்த நேரத்தில் உன்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் நீ எப்படிப்பட்ட குணம் உள்ளவள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. அவளுக்கு ஏமாற்றுவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஆரம்ப காலத்தில் பயந்து செய்தாய். முதலில் உன்னிடம் இது மாதிரி பண்ணாய். அடுத்தடுத்து கூட்டத்தில் நிற்கும் பொழுது வேறொரு இடத்திலிருந்து பணம் வாங்கிவிட்டு நான் வாங்கவே இல்லை என்று சொல்வது, இதெல்லாம் அவள் செய்ய ஆரம்பித்தாள். கடைசியில் அவளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது மிகப்பெரிய கடங்காரியாக நிற்கிறாய். தங்கமே, வாழ்க்கையில் தேவைக்கு செலவு செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு அடுத்தவர் காசில் வாங்கி ஒரு செலவு செய்ய வேண்டும், அதனால் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? நிச்சயமாக நமக்கு என்ன வருமானம் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை என்பதை பார்த்து எழுதி வைத்து அதற்கு பிறகு செய்ய வேண்டும். ஆனால் அந்த பெண் என்ன தெரியுமா செய்கிறாய்? உன்னிடமிருந்து பணத்தை எடுத்துக்கிறாய், அங்கிருந்து பணத்தை எடுக்கிறாய், இங்கிருந்து பணத்தை கொள்கிறாய். கடைசியில் அவளுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்துவது கிடையாது. எப்பொழுது அவள் மிகப்பெரிய கடனாக தான் நிற்கிறாய். உன்னிடமே சில பணங்களை திருடிவிட்டு இப்பொழுது தருகிறேன், நாளை தருகிறேன், நாளை மறுநாள் தருகிறேன் என்று சொல்கிறாய். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? பரவாயில்லை, பார்த்துக்கலாம், பரவாயில்லை, கஷ்டப்படுகிறாள் என்று உனக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் மற்றவரிடம் போய் கேட்பதற்கு நீ தயங்குகிறாய். உன்னுடைய மனநிலைமை என்ன? அந்த பெண்ணுடைய எண்ணம் என்ன? அந்த பெண் உனக்கு தருவாள் என்று நீ எந்த விதத்தில் நம்புகிறாய்? இப்பொழுது நீ என்னிடம் என்ன சொல்கிறாய்? தரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று தானே சொல்கிறாய். தங்கமே, இன்னும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விதத்திலும் திருந்தவே இல்லையா? ஏன் எல்லோரையும் நம்பி இந்த நிலைமைக்கு ஆகிறாய்? ஜாலமாக பேசி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிறைய இடத்தில் உன்னை அசிங்கப்படுத்திவிட்டால், அது மட்டும் அல்லாமல் பணத்தாலும் நகையாலும் அதிகமான அவமானங்களை அந்த பெண் கொடுத்து விட்டாய். தயவு செய்து அந்த பெண்ணிடமிருந்து ஒதுங்கு. நீ ஒரு இடத்திற்கு செல்கிறாய் என்றாய், அங்கு மரியாதையோடு இருக்க வேண்டும். யாராலும் உன்னுடைய மரியாதையானது கெடக்கூடாது. முக்கியமாக பணத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் பணமானது மிக மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்ட காலங்கள் வரும் பொழுது உன்னுடைய சொந்தக்காரர்களோ, உன்னுடைய தெரிஞ்சவர்களோ, உன்னுடைய தெருவில் இருப்பவர்களோ, இப்பொழுது ஒரு பெண் உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாள் பார், நன்றாக பேசி உன்னை
அந்த பெண்ணோ யாருமே உதவி செய்யவில்லை. நீயாக அழுது அழுது அழுதுதான் ஒவ்வொரு இடத்திலும் முன்னுக்கு வந்தாய். இப்பொழுதும் நீ முன்னுக்கு இதுவரைக்கும் வரவில்லை. ஒரு படிதான் எடுத்து மேலே வைத்திருக்கிறாய். அதற்குள்ளேயே எத்தனை போட்டிகள், பொறாமைகள். நீ இவ்வளவு விஷயத்தையும் பார்த்துமா இன்னும் உனக்கு அந்த காசு பணத்தின் மீது மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு வரவில்லை? ஏன் தங்கமே இப்படி இருக்கிறாய்? எல்லோருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும். எல்லோரும் வாழ்க்கையில் சந்தோஷமும் அடைவார்கள், கஷ்டமும் படுவார்கள். அது அவரவர்கள் நேரத்தை பொறுத்து. சில நாள் பார்த்தாயானால் சந்தோஷமாகவே இருப்பீர்கள். சில நாள் பார்த்தால் மிக மிக சோர்வாகவே இருப்பீர்கள். அது உங்களுடைய முகத்திலேயே காட்டிவிடும். ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் பணமா, அந்த பெண்ணுக்கு கஷ்டம், பரவாயில்லை எடுத்துக்கொள்ளட்டும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? நீ உழைத்தால்தான் அது உன்னுடைய பணம். தயவு செய்து யாருக்காகவும் எப்பொழுதும் எந்த ஒரு ரூபாயாக இருந்தால் கூட விட்டு கொடுக்காதே. முதலில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு கடைக்கு நீ போகிறாய். அந்த கடையில் உனக்கு சில்லறை இல்லை என்றவுடன் ஒரே ஒரு மிட்டாயை எடுத்து ரூபாய் இருக்கிறது, என்னிடம் ரூபாயே இல்லை, என்னிடம் அதற்கு பதிலாக இந்த மிட்டாயை வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்றார்கள். அதே சமயம் இன்னொரு விஷயம், ரூபாய் இல்லை என்றுடன் ரூபாய்க்கான மிட்டாயை குடிக்கிறார்கள் உன்னிடம். அதை வாங்கிக் கொள்கிறாய். ஆனால் அந்த ரூபாய் அவர்களுக்கு எவ்வளவு பெருசான ஒரு விஷயமோ, ரூபாய் எவ்வளவு அவர்களுக்கு பெரிய விஷயமோ, அதே போலதான் அந்த ரூபாயும் ரூபாயும் உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்தவர்களுக்காக ரூபா தானே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வராத. ஏன் தெரியுமா? அந்த ரூபா நீ சேர்த்தால்தான் 10 ரூபாயாக மாறும். யாரிடமும் ரூபாய் தானே வச்சுக்கட்டும் என்று ஒரு பொழுதும் சொல்ல வேண்டாம். 10 ரூபாய் தானே வச்சுக்கட்டும் என்று சொல்லவே வேண்டாம். அந்த 10 ரூபாயாக இருந்தாலும் ரூபாயாக இருந்தாலும் உனக்கு யாரும் இலவசமாக இங்கு தரப்போவது கிடையாது. ஏன் நீயே ஒரு விஷயத்தை சொல்கிறாய். ஒரு கடைக்கு போகிறாய். கடையில் இருப்பவன் ரூபாய் இல்லை என்றவுடன் ரூபாய் தானே அம்மா விடுங்கள் என்று சொல்கிறார்களா? நாளை வரும் பொழுது தாருங்கள் என்று தானே உன்னிடம் சொல்கிறார்கள். ரூபாயாக இருந்தாலும் 10 ரூபாயாக இருந்தாலும் 100 ரூபாயாக இருந்தாலும் அது பணம் பணம், காசு காசு தான். அதில் மாற்றம் கிடையாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் நீ யாருக்கும் எதுவாக இருந்தாலும் அதை நீ பணமாகவோ நகையாகவோ தரவே தராதே. தேவைக்கு ஒரு நபருக்கு ஒரு விசேஷம் செய்ய வேண்டும். ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கிறது. அந்த பிள்ளை கையில் ஒரு பணத்தை தர வேண்டும் என்றால் அது வேறு. ஆனால் தேவையே இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் சில பெண்களுக்கு அவள் ஏமாற்றுகிறாள் என்று தெரிந்து அதை விடுவது மிக மிக தவறான ஒரு விஷயம். அதே போல ஒரு கடைக்கு போகும் பொழுதும் சரிதான். ரூபாய் தானே வைத்துக் கொள்ளுங்கள், 2 ரூபாய் தானே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாதே. மிட்டாய் கொடுக்கிறார்களா? ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் கொடுக்கிறார்கள் என்றாலும் 5 ரூபாய் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பெற்றுக்கொள். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கும். இன்று 5 ரூபாயை வைத்திருந்தால் நாளை ஒரு 5 ரூபாயை சேர்க்கும் பொழுது அது 10 ரூபாய். அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய கஷ்டத்தை பட்டுவிட்டாய். இனிமேல் உன்னுடைய கையிலிருந்து ரூபாய் கூட எப்பொழுதுமே நீ தேவையில்லாமல் செலவு செய்யவே கூடாது. இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறாய். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்திலும் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களும் கிடைக்கும். அதிகமான செல்வங்களும் சேர ஆரம்பிக்கும். எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கையை பார்த்து பயப்பட வேண்டாம். அதுபோல இனிப்பாக பேசுகிறார்கள், நல்ல சந்தோஷமாக பேசுகிறார்கள் என்று யாரையும் நம்பி ஏமாந்தும் நீ போக வேண்டாம். போகவும் கூடாது. நல்ல பிள்ளையாக இரு. எப்பொழுதும் எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அந்த ஏமாற்றத்தை எல்லாம் நிச்சயமாக நீ கடந்து வரணும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் நம்புவதை முதலில் நிறுத்து. ஏனென்றால் நீ எல்லோரிடமும் சந்தோஷமாகவும் யதார்த்தமாகவும் பேசுகிறாய் என்பதற்காகத்தான் எல்லோரும் உன்னை ஏமாற்றுகிறார்கள். ஏமாற்றுவதை முதலில் நீ நிறுத்து. அதாவது நீ யாரையும் ஏமாற்றவில்லை, மற்றவர்களிடமிருந்து ஏமாறுவதை முதலில் நீ நிறுத்தினாலே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆளாக நீ மாறிவிடலாம். நம்பிக்கை உண்டாகட்டும். ஐஸ்வர்யங்கள் உனக்கு கிடைக்கட்டும். வாழ்க்கையில் எல்லையற்ற சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் நீ அடைந்து உன் வாழ்க்கையில்
இன்பத்தை காணு. தைரியத்தோடு இருந்தால் அனைத்தும் உனக்கு எல்லாம் கிடைக்கும். யாரும் பேசுகிறார்கள் என்பதற்காக முழுமையாக அவர்கள் நல்லவர்கள்தான் என்று நம்பி ஏமாந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் முழு விஷயத்திலும் நான் இருக்கிறேன். எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு இடத்திலும் ஏமாந்து போய் நின்று தவிக்காதே. உனக்கு நான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பேன். எல்லா விஷயத்தையும் உனக்கு நான் புரிய வைப்பேன். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஒன்று விடாமல் உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். புரிகிறதா? நம்புங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மட்டும்தான் எப்பொழுதும் தீர்மானமாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு யார் கையிலும் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்காதீர்கள். பணத்தை தேவையில்லாமல் இழக்காதீர்கள். உங்களுடைய செல்வங்கள் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் ரூபாயாக இருந்தாலும் அதை பார்த்து செய்யுங்கள். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.